அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய ஜுமா தினத்தில் பேசுவதற்காக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னவென்று சொன்னால், மீண்டும் ஓர் அரிய வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பை தேர்வு செய்திருக்கிறோம். தலைப்பு போட்ட உடனேயே தெரிஞ்சிருக்கும், மீண்டும் இன்னத்தை பற்றி பேசுவாங்க, ரமலானை குறித்தாகத்தான் இருக்கும். அந்த மீண்டும் ஒரு அரிய வாய்ப்பு என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்னால் ஒரு சில தகவலை உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாடு என்பது பலதரப்பட்ட சிந்தனையுள்ள, பல மதங்களை பின்பற்றக்கூடிய, பல கொள்கைகளை விளங்கி இருக்கக்கூடிய ஒரு நாடாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டில் பல மதங்கள் இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், இறைவனை ஏக இறைவன் ஒருவன் தான் என்று சொல்லக்கூடிய நாமும், இல்லை இல்லை இறைவனுக்கு மகன் ஒன்று என்று சொல்லக்கூடிய மக்களும், காண்பதெல்லாம் கடவுள்கள் என்று சொல்லக்கூடிய மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பல மதங்களை பின்பற்றக்கூடிய இருந்தாலும் அவர்களுக்கென்று ஒரு விதமான விசேஷமான நாட்களும் உண்டு. திருமறை குர்ஆனிலே ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைக்கும் பொழுதே தெளிவாக சொல்லிவிட்டான். மாதங்களுடைய எண்ணிக்கை 12 என்று தீர்மானித்து விட்டான். கணக்கெடுப்பை பார்த்தோம் என்று சொன்னார். அது இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை முஹர்ரம், சபர் என்று சொல்லி பட்டியலிட்டு வரலாம். மற்றவர்களுக்கு யூதருடைய வழிகாட்டியா இருக்கக்கூடிய ஜனவரி, பிப்ரவரி என்று சொல்லி இருந்தாலும், இப்படி மாதங்கள் வரிமுறையாக வந்தாலும், இந்த வியாபாரம் செய்யக்கூடிய, பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய வியாபாரிகள் பல யுக்திகளை கையாளுவதை நம்மால் காண முடிகிறது. பண்டிகைகள் எல்லா மதத்தவருக்கும் வருகிறது. அவர்களுக்கு ஏற்றவாறு பண்டிகைகள் வரும் பொழுது அந்த பண்டிகைகளை கணக்கெடுத்து, அந்த பண்டிகையிலேயே ஆடைகளானாலும் சரி, அல்லது எலக்ட்ரிக் பொருட்களானாலும் சரி, அல்லது அணியக்கூடிய ஆபரணங்களானாலும் சரி, எதுவாக இருந்தாலும் வியாபார உக்தி என்ற அடிப்படையில் அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த நேரங்களில் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளை நம்மால் காண முடிகிறது. உதாரணத்துக்கு, மாற்று மதத்தவர்களுடைய பெருநாள் கொண்டாட்டம் என்று சொல்லுவார்கள், புத்தாண்டு கொண்டாட்டம் என்று சொல்லுவார்கள். அது பொங்கலானாலும் சரி, தீபாவளி ஆனாலும் சரி, இன்னவர நிறைய விசேஷங்கள் இருக்கிறது. அதுக்கு பிரத்யேகமாறு வியாபாரிகள் யுக்தியை கையாளுவார்கள். அதே போன்று கிறிஸ்துவர்கள் கொண்டாடக்கூடிய டிசம்பர் 25 சொல்லுகிறோமே, அதற்கும் வியாபாரிகள் பலவிதமான யுக்தியை கையாளுவார்கள். இஸ்லாமியர்கள் அல்லாஹ்வுடைய பார்வையை பொறுத்தவரை எத்தனையோ மதங்கள் இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு மதம் இருக்கும் என்று சொன்னால் இஸ்லாம் என்பதை திருமறை குர்ஆன் வரை சொல்லிட்டான். இன்ன தீன இந்தல்லாஹ் இஸ்லாம், அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு மார்க்கம் இருக்குமேயானால் இதுதான் என்று திருமறை குர்ஆனை சொல்லிவிட்டார். நம்மிடத்திலும் கூட 2 விதமான பெருநாட்கள் இருக்கிறது. மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய பெருநாள், அதுதான் வர இருக்கிறது. அதற்கு முன்பாக நோன்பு என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். 2 பெருநாட்களிலும் புத்தாடைகளை அணிந்து மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கும், அதிலே வியாபாரம் செய்வதற்கும் வியாபாரிகள் யுக்தியை கையாளுவார்கள். யாரையும் குறை சொல்வதற்காக அல்ல. எப்படி கையாளுவாங்க, எந்த மாதிரி கையாளுவாங்கன்னு சொன்னா, ஆடி பெருக்கு என்று சொல்லுவோம். ஆடி தள்ளுபடி ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. 20%, 30%, 40% போடுவாங்க. என்ன பண்ணுவான், ஒரு ஆடை எடுத்தால் 1000 ரூபாய் கொடுத்தா 3 ஆடை எக்ஸ்ட்ரா. வியாபார யுக்தி. கடைசியா என்ன போடுவாங்க தெரியுமா, பெருநாள் கூடிய நாட்கள் நெருங்க நெருங்க அரிய வாய்ப்பு தவற விடாதீர்கள், அரிய வாய்ப்பு தவற விடாதீர்கள். என்ன காரணம், போனா திருப்பி கிடைக்காது. ஆகவே உங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்றவாறு எங்களிடத்துல
எல்லா ஆடைகளும் இருக்கிறது, நகைகளும் இருக்கிறது, உடைகளும் இருக்கிறது, எலக்ட்ரிக் வாகனங்கள் எல்லாம் இருக்கிறது. இந்த அரிய வாய்ப்பை தழுவி விடாதீர்கள். நீங்கள் நழுவிட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பொருளாதாரம் பற்றாக்குறையாக முடிந்துவிடும். போஸ்ட் எல்லாம் அடிச்சு விட்டுவாங்க ஒவ்வொரு கடைகளிலும், பார்க்கிறோமா இல்லைங்களா? இப்ப நம்ம சொன்ன அனைத்துமே இது அவை அனைத்தும் எதை குறித்தாக இருக்கிறது என்று சொன்னால், உலகத்திலே நம்மளுடைய வாழ்வாதாரமும் உலகத்திலே நாம் அணியக்கூடிய ஆடைகளும் நம்முடைய தேவைகளுக்குண்டான பொருட்களுக்கு அரிய வாய்ப்பு என்று மனிதர்கள் விளம்பரம் கொடுத்து அதிலே பொருளாதாரத்தை ஈட்டுகிறார் என்று சொன்னால், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அரிய வாய்ப்பு என்ன? அதை நம்ம அறியணுமா வேண்டாமா? அன்பானவர்களே, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அரிய வாய்ப்பு என்பது இந்த உலகத்திலே வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, ஆகிரத்தினுடைய வாழ்க்கைக்கும். ஆகிரத்தினுடைய வாழ்க்கை என்று சொன்னால், ஒரு இறை விசுவாசியை பொறுத்தவரை, அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பொறுத்தவரை, இப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பை நழுவு விடமாட்டான். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய வேதங்கள் வேண்டாம், மார்க்கம் வேண்டாம், எனக்கு இந்த துனியாவில் இருக்கக்கூடிய உலகத்திலே தள்ளுபடியாக தரக்கூடிய பொருளாதாரத்திற்கு மட்டும்தான் அரிய வாய்ப்பு என்று நம்முடைய மனோயிச்சின் அடிப்படையிலே பின்பற்றி வாழ்ந்தோம் என்று சொன்னால், நிச்சயமாக சொல்லுகிறோம், நம்மளோடு வாழ்ந்து பழகிய, நம்மளோடு உறவாடிய, நம்மோடு பேசிய தாய் தந்தையர்கள் இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம், உற்றார் உறவினர்கள் இருக்கலாம், அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத நமக்கு கிடைக்க இருக்கிறது. என்ன அந்த அரிய வாய்ப்பு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்ட சகாபாக்கள் இந்த அரிய வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். என்ன அந்த அரிய வாய்ப்பு? இன்றைக்கு சக்கூடிய நாள், இன்னை பிறை தெரியுமா தெரியாதா என்று நம்முடைய பார்வை எதை நோக்கி இருக்கும்? பிறையை காண்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அங்கே கண்கள் பார்த்து கொண்டிருக்கும் மாலை நேரம் அடைந்து விட்டால். எதற்காக? இதற்கு முன்னாடி நம்ம இது போன்று நடந்திருக்கிறோமா? இல்ல. இதற்கு இதற்கு முன்னால் நடந்தது சௌபான் மாதம், ஹிலால் கமிட்டி ஒன்று உண்டு, பார்க்கிறார்கள். நாம் ஆர்வம் காட்டுவோமா? அவர்கள் பார்த்து அறிவிப்பார்கள். ஆனால் இந்த சௌபானுடைய கடைசி பிறையை பார்ப்பதற்கு ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் ஆர்வம் காட்டுவார்கள். என்ன காரணம்? அரிய வாய்ப்பா இருக்கக்கூடிய ரமலான். இந்த ரமலானை அடைய வேண்டும், இந்த ரமலானிலே நிறைய நன்மைகளை செய்ய வேண்டும். இந்த ரமலானிலே அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லவா, இந்த மாதத்தை அடைந்து விட்டீர் என்று சொன்னால் தௌபாவுடைய மாதம் எப்படியெல்லாம் அல்லாஹ் பிரித்து காண்பிக்கிறான்? 3 வகையாக அல்லாஹ் பிரித்து காண்பிக்கிறான். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட இந்த நம் விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ரமலானை நழுவு விட்டோம் என்று சொன்னால் அடுத்த வருடம் நாம் இருப்போமா என்பது நம்மால் உறுதியாக சொல்லிவிட முடியாது. ஆகவே கிடைத்திருக்கக்கூடிய இந்த ரமலானில் கட்டாயமாக அல்லாஹ்விடத்திலே ஜுமாவுக்கு பிறகு கைகளை உயர்த்தி பிரார்த்தனை செய்ய வேண்டும். எப்படிப்பட்ட பிரார்த்தனை? யா அல்லாஹ், இந்த ரமலானிலே 29 நாளாலும் சரி, 30 நாளாலும் சரி, இந்த 30 நாளிலும் 30 நோன்பு நோற்று. எப்படி பிரார்த்தனை செய்யணும்? 30 நோன்பு நோற்று அதிகமான நன்மை செய்வதற்கு எனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடு, பலவீனத்தை ஏற்படுத்தி விடாதே என்று பிரார்த்தனை செய்து நம்ம படியை எடுத்து ஆரம்பிக்கணும். முதல் படி எடுத்து ஆரம்பிக்கணுங்க. நம்ம தயாரா இருக்கிறோமா? சகாபாக்கள் ரமலான் வருவதற்கு முன்னால், சௌபான் மாதத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய ரஜப் மாதத்திலும் கூட என்ன செய்வார்கள்? காத்து கொண்டிருப்பார்கள் என்பது நம்ம ஹதீஸ்ல காண முடிகிறது. ரமலான் நெருங்க நெருங்க அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். எப்படிப்பட்ட மகிழ்ச்சி? நம்ம அடைகிறோமே மகிழ்ச்சி அதுவல்ல, பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய, சுவனங்கள் திறக்கப்படக்கூடிய, நரகங்கள் அடைக்கப்படக்கூடிய, எண்ணற்ற கூலிகள் அல்லாஹ் நேரடியாக தரக்கூடிய அந்த கூலியை எதிர்பார்த்தவர்களாக தன்னுடைய வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு ரமலானிலே முழு மூச்சாக இபாதத்தில் ஈடுபட்டிருப்பதற்கு அவர்கள் வரவேற்று மகிழ்ச்சியோடு காத்திருப்பார்கள். ரமலான் சென்று விடுகிறது என்று சொன்னால் அழுகுவார்கள் என்று ஹதீஸில் நம்மால் காண முடிகிறது. இப்ப நம்ம விஷயத்துக்கு போவோம். இந்த ரமலான் என்பது எப்படிப்பட்ட மாதம்? ஏற்கனவே கடந்த வார உரையிலும் சொல்லியிருப்பாங்க, அதுக்கு முந்தின வார உரையிலும் சொல்லியிருப்பாங்க. இந்த ரமலான் எப்படிப்பட்ட மாதம் என்று விலாவரியா சொல்வதை விட சுருக்கமாக சொல்லுகிறேன். இந்த மாதம் என்பது அல் குர்ஆன் இறங்கிய மாதம். நல்ல கவனமா புரிஞ்சுக்கணுங்க. இந்த மாதம் என்பது
அல் குர்ஆன் இறங்கிய மாதம். இந்த அல் குர்ஆன் இறங்கிய மாதத்தில் நம் மீது சில கடமைகள் இருக்கிறது. அந்த கடமையை நிச்சயமாக இந்த நோன்பு காலத்திலே நாம் நிறைவேற்றி ஆக வேண்டும் அன்பானவர்கள். இந்த நோன்பு காலத்தில் நிச்சயமாக நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் கை சேதப்பட்டவர்களாக நாம் ஆகிவிடுவோம் என்பதை ஆரம்பமாக உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த உலகத்தை பொறுத்தவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் நம்மை படைத்திருக்கிறான். நமக்குத்தான் இந்த உலக வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறான். இப்படிப்பட்ட வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அல்லாஹ்வை மறந்தவர்களாக குர்ஆனை என்னுடைய வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று யாரெல்லாம் விளங்கியிருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக கடுமையான வேதனை உண்டு என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லிவிட்டு குர்ஆனுடைய மகத்துவத்தை பார்க்கலாம். குர்ஆனுடைய மகத்துவத்தை கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மெல்லாம் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், ஏகத்துவத்தை உள்ளபூர்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள். ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய உள்ளத்திலே குர்ஆன் மனனம் இருக்கிறதா, இல்ல குர்ஆன் ஓத தெரியுமா, அதுக்குண்டான முயற்சி எடுத்திருக்கிறோமா என்பதையெல்லாம் உரசி பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு சில நபர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் பூஜ்ஜியமா தான் இருக்கும். இல்லைங்களா? உள்ளபூர்வமா சொல்லி பாருங்களேன். 20 ஆண்டு காலம், 30 ஆண்டு காலம், 15 ஆண்டு காலம், 10 ஆண்டு காலம் நாம் குர்ஆன் ஹதீஸ் ஜமாத் என்னது? நம்மளுடைய ஜமாத்து குர்ஆன் ஹதீஸ். முதல்ல குர்ஆன், இரண்டாவது ஹதீஸ். குர்ஆன் ஓதினால் அதனுடைய மகத்துவம் என்ன, குர்ஆனை ஓதுவதற்குண்டான மகத்துவத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை தொகுத்து பார்க்கும் பொழுது 7 வகையான 8 வகையான மகத்துவத்தை தருவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். மனிதர்களிலே சிறந்தவர்கள் யாருன்னு நம்ம பார்ப்போம். நம்மை பொறுத்தவரை உலகத்திலே சிறந்தவர்கள் என்று சொன்னால் யாரை நாம் கை நீட்டி காட்போம்? இந்த உலகத்துல நல்லா பேசக்கூடியவங்க அவங்களைத்தான் நம்ம சொல்லுவோம். அல்லது வரிக்கு வரி பதில் சொல்லக்கூடியவங்க அப்படித்தான் நம்ம சொல்லுவோம். இல்ல, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லக்கூடிய விஷயங்களை பார்த்தோம் என்று சொன்னால் மனிதர்களில் மிக சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன. எப்படி சொல்றாங்க அவர்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைருக்கும், யார் குர்ஆனை கற்று அந்த குர்ஆனை பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறார்களோ, குர்ஆனை கற்பது மட்டுமல்லாமல் யார் பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் மனிதர்களிலே சிறந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார் என்று சொன்னால் அன்பானவர்களே, நம்ம யாரை சிறந்தவரா சொல்லுவோம்? உலகத்துல வசதி படைத்தவனை அல்லது ஆட்சி அதிகாரம் இருக்கக்கூடியவனை அல்லது நம்மை விட கொஞ்சம் எல்லா நாலேஜ் உள்ளவனை நம்மை பொறுத்தவரை சொல்லுவோம். ஆனா அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் யாரை சிறந்தவர்கள் சொல்கிறார் தெரியுமா? யாரை சொல்கிறார்கள்? யார் குர்ஆனை கற்று. அப்ப குர்ஆனுடைய மகத்துவத்தை உணராதவர்களால் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ரமலானிலே குர்ஆனை கற்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய மகத்துவத்தையும் அதனுடைய அற்புதத்தையும் அதனால் கிடைக்கக்கூடிய கிருபையும் பற்றி சொல்லும் பொழுது ஹதீஸில் நம்மால் காண முடிகிறது. எப்படி காண முடிகிறது? குர்ஆன் யார் கற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் முன்னுரிமை. இந்த உலகத்தில் நமக்கு அப்படியே நடந்துட்டு இருக்கு. இந்த உலகத்துல யாருக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம்? குர்ஆனை கற்றக்கூடிய நபர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம் இல்ல. ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த சகாபாக்கள் பாருங்களேன், ஒரு யுத்த காலத்துல மரணம் அடைகிறார்கள், சகாபாக்கள் மரணம் அடைகிறார்கள். எல்லா சகாபாக்களும் மரணம் அடையும் பொழுது ஒரு கபர் குழியில 2-3 ஜனாசா போடக்கூடிய ஒரு நிலை. ஜனாசா வருகிறது, யாருடையது? சகாபாக்களுடையது வருகிறது. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த சோழர்களிலேயே யார் அதிகம் குர்ஆனை மனனம் செய்திருக்கிறார்களோ அவர்கள் முதலிலே வையுங்கள். எப்படிப்பட்ட ஒரு கண்ணியம் பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு கண்ணியம் கொடுக்கப்படுகிறது. உலகத்துல இன்ஜினியர் படிச்சவங்களுக்கு கிடைக்கும் நினைச்சிருக்கிறோமா? அல்லது வக்கீல் படிச்சு, இதெல்லாம் உலகத்தினுடைய படிப்பு, அதுக்காக படிக்க வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லல. உலகத்திலே கல்வி கற்க வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லல. ஆனால் எதற்கு அதிக முக்கியத்துவம் கிடைக்கிறது என்று சொன்னால் குர்ஆனோடு தொடர்பு இருக்கக்கூடிய இந்த மாதத்திலே அன்பாளர்களே வரக்கூடிய காலகட்டத்தில் குர்ஆனை புறக்கணித்தனால் நோன்பு வைக்கிறோம் என்று சொன்னால் நோன்புக்குண்டான கூலி நமக்கு கிடைக்கும். ஆனால் குர்ஆனுடைய மகத்துவத்தை அறியலாம் வாழ்ந்து விட்டோம் என்று நம்மை நாமே கை சேதப்பட்டுள்ளோம் என்று விளங்கிக் கொள்ளலாம் அன்பாளர்களே. திருமறை குர்ஆனிலே ரப்புல் ஆலமீன் சில நபர்களை சொல்லுகிறார். இந்த மாதம் ரமலானுடைய மாதம்
தௌபாவுடைய மாதம். ஒன்று தௌபா. எப்படிப்பட்ட தௌபா? நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தவறுகளை மனம் வருந்தி, எப்படி வருந்தணும்? சும்மா வெளிப்படையாக அல்ல, எல்லாம் பார்க்கிறோம் என்ற அடிப்படை அல்ல. அல்லாதான், ரப்புல் ஆலமீன் தான், அவன் தான் மன்னிக்க கூடியவன். அவனை தவிர மன்னிக்க கூடிய வேறு யாரும் கிடையாது. நான் பாவமான நிறைய காரியங்களை செய்து விட்டேன், நான் அநியாயம் செய்து விட்டேன். இந்த ரமலானில் இருந்தாவது நான் ஒரு புது மனிதனாக நான் மாற வேண்டும். என்னுடைய தவறுகளை ரஹ்மானே நீதான் மன்னிக்க வேண்டும் என்று இரு கைகளை உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே மன்றாடி மீண்டும் தௌபா செய்து மீண்டும் அந்த தவறின் பக்கம் போகாமல் இருந்தால் அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு. சூரத் அன்-நிசாவினுடைய 17வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார். அதே நேரத்திலே ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை, எனக்கு இந்த குர்ஆன் வேண்டாம், இன்னைக்கு நிறைய நபர்களை பார்க்கலாம், குர்ஆன் எனக்கு வேண்டாம், அல்லாஹ்வுடைய தூருடைய வழிகாட்டி எனக்கு வேண்டாம், இந்த உலகத்திலே நான் தான் பிறந்தேன், நான் தான் பொருளாதாரத்தை ஈட்டினேன், அதற்காக நான் தான் உழைத்தேன், இந்த வாழ்வதற்கு எனக்கு எதுவும் வேண்டாம் என்று சொல்கிறார்களே, அவர்கள் மரணிக்கக்கூடிய தருவாயில், மரணம் எல்லாத்துக்கும் வருங்க, மரணம் எல்லாத்துக்கும் வரும். நிச்சயமாக பிறப்பு ஒன்று இருந்தால் மரணம் ஒன்று உண்டு, அந்த மரணம் வரும். மரணிக்கக்கூடிய தருவாயிலே அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, உன்னை தவிர காப்பாற்றுவதற்கு யாரும் கிடையாது என்று கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் அங்கீகரிப்பானா? நிச்சயமாக அங்கீகரிக்க மாட்டான். இதையும் திருமறை குர்ஆன் சொல்கிறான். எப்படி சொல்கிறான் பாருங்கள். வலைசதி தௌபத்தில் இல்லதீன யஹ்மலூன ஸய்யாத்தி ஹத்தா இதா ஹலர அஹதுகுமுல் மௌத் கால இன்னி துப்துலனா. எப்படி சொல்கிறான் பாருங்கள் அல்லாஹ். இந்த உலகத்திலே வாழும் பொழுது ஒரு மனிதன் இந்த தீமைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறான். எப்படி செய்யறான்? இந்த குர்ஆனை புறக்கணித்தவனாக, அல்லாஹ்வுடைய தூதரை உபதேசத்தை புறக்கணித்தவனாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். அவனுக்கு பல சந்தர்ப்பத்திலே ஜுமாவாகட்டும், உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஜுமா மூலியமாக அல்லது தனிப்பட்ட தாவா மூலியமாக காண்கின்ற நேரத்திலே தாவா செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் அவன் புறக்கணித்துக் கொண்டே இருக்கிறான். எனக்கு தேவையில்லை என்று புறக்கணித்துக் கொண்டே இருக்கிறான். அப்படி புறக்கணித்துக் கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சக்கராத்துடைய வேதனை நெருங்கிவிட்டது. அந்த நேரத்திலே உயிர் போகும் என்ற நிலை வந்து விட்டது. அந்த நிலை வந்தவுடனேயே இப்போ தப்பிக்க முடியாது என்ற சிந்தனை அவருடைய உள்ளத்திலே பதிந்தவுடனேயே யா அல்லாஹ் என்னை காப்பாற்று என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டால் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். சூரத் அன்-நிசாவுடைய 18வது வசனம். இப்ப சிந்திச்சு பாருங்களேன், தௌபா செய்யக்கூடிய மாதம் இந்த மாதம், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய மாதம் இந்த மாதம், குர்ஆனை வெறுமனே படிப்பதற்கு மட்டுமல்ல அதனுடைய அர்த்தத்தை புரிந்து நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தக்கூடிய மாதம் இந்த மாதம். இந்த மாதத்தை நாம் பாழாக்கி விட்டோம் என்று சொன்னால், இந்த குர்ஆனை புறக்கணித்து விட்டோம் என்று சொன்னால், அவன் கடைசி நேரத்தில் தௌபா செய்தாலும் அல்லாஹ் அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இப்ப நம்ம உள்ளத்திலே ஒரு கேள்வி வரும். எப்படிப்பட்ட கேள்வி? ஆரம்பத்தில் அவர் சொன்னாரு, என்ன சொன்னாரு? உயிர் தொண்டைக்குள் அடை முன் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் அங்கீகரிப்பான். இதுதான் நபிமொழி. ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறாங்க? என்ன சொல்லியிருக்காங்க? தௌபாவுடைய வாசல் திறந்திருக்கிறது, அல்லாஹ்வுடைய கருணை விசாலமானது, உயிர் தொண்டைக்குள் அடையும் முன் நீங்கள் தௌபா செய்து கொள்ளுங்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இந்த வசனத்துல என்ன வருகிறது? உயிர் பிரிகின்ற நேரத்திலே தௌபா செய்தல் அங்கீகரிக்க மாட்டான். அப்ப முரண்படுற மாதிரி தெரியும். அதுக்குத்தான் ஆரம்பத்திலே ஒரு வசனத்தை சொன்னேன். இந்த சூரத் அன்-நிசாவுடைய 18வது வசனை படிப்பதற்கு முன்னால் அதற்கு மேல இருக்கக்கூடிய 14வது வசனத்தை தப்சீரோட எடுத்து படிச்சு பாருங்க. என்ன சொல்றான் அல்லாஹ் 14வது வசனத்துல? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒருபோதும் மாற்றமாக சொல்ல மாட்டார்கள். இன்ஹுவா இல்லா வஹீயுஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுயமாக சொல்லக்கூடியவர்களா? நிச்சயமாக கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் எதை அறிவித்து தந்திருக்கிறானோ அதை அப்படியே பேசக்கூடியவர்கள் தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் அந்த வசனத்தில் எப்படி சொல்லுகிறான்? உனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது, மரணம் எப்பொழுது என்று தெரியாது, ஆகவே உனக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நீ தௌபா செய்தா மன்னிப்பு உண்டு. ஆனா இந்த வசனத்துல உதாரண ஃபிரௌனுடைய வரலாறு எடுத்து பார்க்கலாம். அல்லாஹ் இதுல என்ன சொல்கிறான்? வலைசதி தௌபத்தில் இல்லதீன யஹ்மலூன ஸய்யாத்தி ஹத்தா இதா ஹலர அஹதுகுமுல் மௌத். இப்படி சொல்றான். அந்த நேரம் நெருங்கும் பொழுது, எப்படி இந்த நேரம் பிடிச்சிருச்சு, மலக்குமார்கள் வந்து அமர்ந்துட்டாங்க, ரூஹு போக போகுது, அந்த நேரத்தில் தான் தௌபா அங்கீகரிக்கப்படாது. ஃபிரௌனுடைய வரலாறு எடுத்து பாருங்களேன். ஹல ரப்புக்கும் ஆலா, நான் தான் இறைவன். பல சந்தர்ப்பத்தில் அவனுக்கு
இந்த தீனை பற்றி எடுத்து சொன்னார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும். அவருடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் எடுத்து சொன்னார்கள், நீ இறைவன் அல்லை, உன்னையும் என்னையும் இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன் தான் இறைவன், அவனுக்கு தான் கட்டுப்பட வேண்டும். அவன் கடைசி வரை எதை எடுத்து சொன்னா, இல்ல நான் தான் என்று மாறுதட்டி சொன்னான். எதுவரை? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய சமூகத்தையும் அழிக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு இருந்தான். ஒரு கட்டத்தில் எங்க போறான்? கடல் முன்பே செல்லப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை உன்னுடைய கைத்தடியை வைத்து அடி என்று சொல்லப்படுகிறது. கடல் பிளக்கப்படுகிறது. அதில் சென்று தப்பித்து விடுகிறார்கள். கொல்ல வேண்டும் என்ற சிந்தனையோடு வந்த யாரு? ஃபிரௌன் கொடியவன் கடலிலே அகப்பட்டு விடுகிறான். இரண்டு கடலும் கழுத்து வரை சேர்ந்து விடுகிறது. அப்ப அவன் யோசிக்கிறான், இனி உயிர் போற தருணம், உயிர் போற தருணம். அந்த நேரத்தில் அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யற, யா அல்லாஹ் நீ தான் காப்பாற்றணும். அது வரைக்கும் அவனுக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தது. உயிர் போகக்கூடிய தருணத்தில் தௌபா செய்தால் அங்கீகரிக்கப்படாது என்பதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். உயிர் தொண்டைக்குள் அடைவதற்கு முன்னால் தௌபா வாசல் திறந்திருக்கிறது. ஆகவே நீங்கள் தௌபா செய்து கொள்ளுங்கள் என்று முத்துநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார் என்று சொன்னால், அன்பாளர்களே, குர்ஆனோடு தொடர்பிருக்கக்கூடிய மாதமாக இருக்கக்கூடிய இந்த ரமலான் இன்னும் இன்றைக்கு அல்லது நாளைக்கு அடைய போறோம். இதுல நம்ம என்ன திட்டமிட்டு இருக்கிறோம்? திட்டமிடாமல் எதை செயல்படுத்த முடியுமா? திட்டமிடாமல் எதையும் செயல்படுத்த முடியாது. ஒரு திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும். ஆனால் இன்றைக்கு திட்டமில்லாமல், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர திட்டமில்லாமல் சில நபர்கள் ரமலானை வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறாங்க. ஏதாவது பிரயோஜனம் இருக்காங்க? ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா? எல்லாரும் மாதிரிதான். இந்த ரமலானுக்கும் மற்ற மாதங்களுக்கும் இருக்கக்கூடிய இபாதத்தில் என்ன விசேஷம் இருக்கு? மற்ற மாதத்தில் நம்ம தொழக்கூடியவங்க தான். யாராவது தொழாதலன்னு சொல்ல முடியுமா? இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இன்றைக்கு ஃபஜ்ர் தொழாதவங்க யாராவது இருப்பாங்களா? அப்படி தொழாத இருக்கிறார் என்று சொன்னால் முனாஃபிக் லிஸ்ட்ல போயிருவாங்க. நான் தொழாம இருந்தாலும் நான் முனாஃபிக் லிஸ்ட்ல போயிருவேன். அல்லது உலகத்திற்காக நான் தொழக்கூடியவனா இருக்கிறேன், நடித்துக் கொண்டிருக்கிறேன், அப்படித்தான் நம்மளால எடுத்துக்க முடியும். அதே நேரத்தில் ரமலானுக்கும் மற்ற மாதங்களுக்கும் இருக்கக்கூடிய இபாதத்துல ஏதாவது குறைபாடுகள் நிறைபாடு இருக்கிறது என்று சொன்னால், அன்பானவர்களே, மற்ற மாதங்களிலே செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் தான் ரமலானிலும் அதே வணக்க வழிபாடு. என்ன காரணம்? ரமலான்ல அதிகப்படுத்தணும். ரமலான் என்பது அதிகப்படுத்தக்கூடிய மாதம். மற்ற மாதங்களில் நாம் வணங்கக்கூடிய நன்மைகள் இருக்கிற இபாதத்துக்கு அதுக்கு ஒரு மடங்கு கூலியாக இருக்குமே, ஆனால் இந்த மாதத்தில் பல மடங்கு கூலி இருக்கிறது. அதுதான் வித்தியாசம். அதுதான் வித்தியாசம். அதுதான் அல்லாஹ் சொல்கிறானே, மற்ற மாதங்கள் இபாதத் என்பது மற்ற இபாதத்தை போல இந்த நோன்புங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் மற்ற இபாதத்தை போல இந்த இபாதத்து நோன்பு என்பது அல்ல. நீங்க பாருங்களேன், இபாதத்தை பொறுத்தவரை 4ஆக பிரிக்கப்படுகிறது. ஒன்று அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ், அது என்னது? உள்ளத்தால் பதிந்து நாவால் மொழிக்கப்படுது, ஈமான் சம்பந்தப்பட்ட காரியம். ஆனால் இபாதத்தை எடுத்துக்கொண்டால் முதலில் என்னது? சலாத், தொழுகை. தொழுகை இல்லை என்று சொன்னால் அவன் இறை மறுப்பாளருக்கு சமம். யார் சொன்னாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தொழலைன்னு வைங்களே, அவன் இறை மறுப்பாளருக்கு சமம். இரண்டாவது இபாதத் என்ன? நோன்பு. மூன்றாவது ஜக்காத்து, வசதி படைத்தவன் கொடுப்பது. நான்காவது ஹஜ், உடல் ஆரோக்கியம் வசதியும் இருந்தால் கட்டாயம் செல்ல வேண்டும். இங்க பாருங்களேன், தொழுகையை பொறுத்தவரை ஒரு மனிதன் தொழுது கொண்டிருக்கிறான் என்று சொன்னா எல்லாத்துக்குமே தெரியும். அவன் தொழுகிறாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஜக்காத் ஒருத்தர் கொடுக்கிறான் என்று சொன்னால் எல்லாத்துக்குமே தெரியும். இவன் வசதி இருக்கு, இவன் கொடுக்கிறான்னு தெரியும். ஹஜ் இருக்குது என்று சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியும், அவன் ஹஜ்ஜுக்கு போறான் என்று எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் நோன்பு வித்தியாசமான நோன்பு அப்படி இல்லை. நோன்பு வச்சவன மாதிரியே இருக்கும் செய்யலாம், நோன்பு இல்லாத மாதிரி நடக்கும் செய்யலாம். இருக்கா இல்லையா? அவனா சொல்லணும். பள்ளிக்குள்ள வந்து நான் நோன்புன்னு அவன் சொன்னா தான் தெரியும். நோன்பு இல்லைனாலும் அவன் தான் சொல்லணும். மற்ற இபாதத்தை போல அல்ல. ஆகவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு பிரத்யேகமான அல்லாஹ்விடத்தில் நேரடியாக கூலி. அப்படியே பாப்பா, சில நபர்கள் இருக்கிறாங்க நோம்பாளி போலியே நடப்பாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படியே அந்த சுண்டெல்லாம் வரும்போது தொடச்சு எடுத்துட்டு யாரை ஏமாத்துறான், யாரை ஏமாத்துறான்னு கேட்கிறேன். என்னையே ஏமாத்திட்டு இருக்கிறேன், நான் என்ன ஏமாத்திட்டு இருக்கிறேன். நம்ம நோன்பு வைக்காதனால இல்ல நோன்பு வைக்கக்கூடியதுனால காலையிலிருந்து இரவு நேரம் 13.5 மணி நேரம் நம்ம உண்ணாம இருக்கிறனால அல்லாஹ்வுடைய அரசு உயரவோ இறங்கவோ போகுதோ இல்ல, எதையுமே கிடையாது. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? நோன்பு என்னமோ அல்லாஹ்வுக்கு இல்ல, நமக்காக வச்சுட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே நோன்பு வச்சதுனால அல்லாஹ்வுடைய அரசு உயரமா போகுது இல்லையே. இல்ல நோன்பு வைக்காதனால தான் கேட்க போறேன். நான் உன்னை படைச்சிருக்கிறேன், எனக்கு நீ கட்டுப்பட்டால் அதன் மூலமா நீ சுயமனிதனாக மாறலாம்.
பார்க்கலாமா இல்லையா? அதற்கு என்ன ஏற்பாடு நம்ம செய்திருக்கிறோம்? பொருளாதார ரீதியாக திட்டமிடுதல் ஒண்ணு இருக்கா இல்லையா? புரிய இருக்கா? சொல்ல யாரும் குறை சொல்வதற்கா இல்ல. நோன்பு இருக்கும்னு அழகான கட்டிடம் கட்டுவதை திட்டமிட்டோம். ஏன்? எல்லாரும் வணக்க வழிபாடுல ஈடுபடணும், நன்மை அதிகமா இருக்கு. இதுக்காக பொருளாதாரத்துல ₹1 கொடுத்தவங்களாகட்டும், அல்லது கொடுக்காமல் இதுக்காக ஓடி ஓடி உழைக்கக்கூடியவர்களாகட்டும், எல்லாத்துக்கும் கூலி கிடைக்குது வணக்க நன்மையான காரியத்திற்காக. அதற்கு திட்டமிட்டோம். இப்ப நம்ம விஷயத்துக்கு வருமே, 1 மாதம் நோன்பு நோட்பதற்காக நம்ம என்ன திட்டத்திட்டு இருக்கிறோம்? ஃபஜ்ரில் தொழுகை, லொஹருடைய தொழுகை, அல்லது இஃப்தாருடைய நிகழ்வுக்கு இன்னைக்கு நம்ம நிறைய பார்க்கலாம். இதை சொல்லித்தாகணும். இது சொல்லிவிட்டு அடுத்த விஷயத்துக்கு வரலாம். இஃப்தாருடைய நிகழ்வானாலும் சரி, பள்ளியில சில பேர் நேர்ந்து விட்டு இருக்கிறாங்க, ஆடு மாடை போல. தப்பா எடுத்துக்காதீங்க, சொல்ல வேண்டியதா இருக்கு. நேர்ந்து விட்ட மாடு தான் மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கணும். பாக்குறோமா இல்லையா? அவர் வந்தாரா, அவர் தான் துடைக்கணும், அவருக்கு தான் விட்டுட்டோம். காசு கொடுக்கறது வேற, கூலி எவ்வளவு கிடைக்கும் அல்லாவிடத்துல? அல்லாவிடத்துல எவ்வளவு எண்ணிலடங்கா கூலி கிடைக்கும், அதை சிந்திக்கிறது இல்ல. அவரை விட்டாச்சுங்க. சும்மாவா சில பேர் இருக்கிறாங்க, சும்மாவா கொடுக்கிறோம்ல செய்யட்டும். அபத்தமான பேச்சுங்க அது, அபத்தமான பேச்சு அது. எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்படுவது இன்னைக்கு பார்க்கலாம். அப்படியே இஃப்தாருக்கு வருவோம், நிறைய இடத்துல பார்க்கலாம். பொறுப்பாளர்கள் 2-3 பேர் கடந்து மல்லு கட்டுவாங்க, குறை சொல்வதற்காக இல்ல, புரிந்துருவதற்காக. அவனால முடியலையா குறை சொல்லாம ஒதுங்கி நிக்கணும். வந்து அப்படியே பாய் எனக்கு இங்க கொண்டு இதை வைக்க பாய், பாய் எனக்கு இங்க கொண்டு இதை வந்து வைக்க பாய். அவர் மட்டும் ஓடிட்டு இருப்பாரு. சில இதுல வெறுப்பு அடைஞ்சிருங்க, வெறுப்போடு தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. பாக்குறமா இல்லையா? சில பேர் இருக்கிறாங்க, அவர்களுடைய வட்டத்துல மட்டுமே இருப்பார்கள். இதுவெல்லாம் இஸ்லாம் காண்பித்து தரல, இதுவெல்லாம் இஸ்லாம் காண்பித்து தரல. ஆனால் இன்றைக்கு நோன்பு திறக்கிறோம் என்ற பேரில் நடக்கக்கூடிய அலுப்பு இருக்கிறது அல்லவா, உணவுக்காகத்தான் இருந்து கொண்டிருக்கிறதோ என்ற அவல நிலை நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகிறது. இது இஸ்லாம் காட்டி தரல. ஏன் இதை வலியுறுத்தி சொல்கிறேன் என்று சொன்னால், இஃப்தாருடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கிறான். ஆனா அந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்வதும் கிடையாது, அதற்காக வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒத்துழைப்பு செய்வதும் கிடையாது. எதையுமே செய்யாம நான் நோம்பாளி, நாம் நோன்பு முடிச்சுட்டு போகக்கூடிய நிலவில் தான் இன்றைக்கு நிறைய நபர்கள் இருக்கிறார்கள். அந்த தவறை இத்தோடு திருத்திக் கொள்ளுங்கள், ஒருங்கிணைந்து செயல்படுங்க. அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனுக்கு என்று சொல்லி சில பிரத்யேகமான நன்மைகள் கிடைக்கிறது, அதற்குண்டான முயற்சி என்ன பண்ணும் இந்த ரமலான்ல. ஏன் அதை வலியுறுத்தி சொல்றது தெரியுங்களா? இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இருப்போமா இல்லையான்னு தெரியாது. வரக்கூடிய காலகட்டங்களில் பேசக்கூடிய நானோ இங்க அமர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களோ இருப்போமா இல்லையா என்று தெரியாது. ஆகவே இந்த ரமலானில ஒரு பயிற்சி திட்டத்தை, என்ன டைம் டேபிள் ஏற்பாடு செய்யணும் பொறுப்பாளர்கள் மூலமாக. என்னது? சுபுகு தொழுகை முடிந்து ஒரு அரை மணி நேரம் குர்ஆனை ஓதுவதற்கு எனக்கு யாசிப்பை கற்றுக் கொடுங்க. யார்ட்டியா? எனக்கு கற்றுக் கொடுங்க. கூச்சப்படாதீங்க, குர்ஆனை ஓதுவதற்கு கூச்சமே வரக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளிலே சொர்க்கத்தை அவனுக்கு விசேஷமான எல்லா பக்கம் அலைவா. சொர்க்கத்துல நபிமார்கள் எல்லாம் பொறாமைப்படுவார்கள். யாரு? குர்ஆனை அழகான ஓதியவர்கள். அது மட்டுமா, திக்கி திக்கி ஓதியவனுக்கு 2 மடங்கு கூலி உண்டு என்ற சொன்ன மார்க்கம் இந்த மார்க்கம். திக்கி திக்கி ஓதுவதற்கான முயற்சி எடுத்திருக்கிறோமா? ஆனா இந்த மாதம் தான் குர்ஆனுடைய மாதம் என்று நாம் படித்திருக்கிறோம், புரிந்திருக்கிறோம். ஆனா குர்ஆனுக்கு உண்டான மகத்துவத்தை நாம் கொடுக்காமல் இந்த மாதத்தை நாம் நழுவு விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மை விட கை சேதப்பட்டவர்கள் யாருமே இருக்க முடியும். எத்தனை வருஷங்கள் நம்ம கடந்து போயிருச்சு, எத்தனை வருஷம் நம்ம கடந்திருக்கிறோம். ஒரு முயற்சி எடுக்கணுங்க. யா அல்லாஹ், இதுதான் கடைசி எனக்கு. இன்னைக்கு மனிதனிடத்தில் அதிகமா இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? டைம் இல்ல பாய், டைம் இல்ல. எதை கேட்டு பாருங்க, எனக்கு டைம் இல்ல. யாரை கேளுங்க, டைம் இல்ல. காலையில அவன் செய்ய வேண்டிய வேலையை அவன் கரெக்டா செஞ்சுட்டு இருக்கிறான். இருக்கிறோமா இல்லையா? நம்ம எல்லா வேலையும் செய்யறான். காலையில் எழுந்துறது இருக்கட்டும், அவனுடைய ஆடை சுத்தப்படுத்துவதாக இருக்கட்டும், தன்னுடைய வாகனத்தை சுத்தப்படுத்துவதாக இருக்கட்டும், தன்னுடைய செருப்பை கூட சுத்தப்படுத்துவதாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. ஆனா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதற்கு, அல்லாஹ்வுடைய வேதங்களை கற்று அதன் அடிப்படையில் வாழ்வதற்கு டைம் இல்ல பாய், டைமே கிடையாது. பாக்குறோமா இல்லையா? அதுமல்ல, இன்னைக்கு பெரும்பான்மையான மக்கள் இந்த ரமலானை இபாதத்துக்குண்டான மாதம் என்பதை தவிர்த்து விட்டு பொருளாதாரத்துக்குண்டான மாதமாக ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அவளை நிலைமை பார்க்க முடியுது. பொருளாதாரத்துக்குண்டான மாதம் தான். என்ன பாய் சொன்னா, ரமலான் வந்துருச்சு பாய், இப்பவே பேசியிருப்போமே, ரமலான் வந்துருச்சு பாய், மற்ற மாதங்களை விட இந்த மாதம் டபுள் மடங்கு செலவு. அல்லாஹ் சொன்னானா டபுள் மடங்கு செலவுன்னு? அல்லாஹ் சொல்லி இருக்கிறானாங்க? சுயமா சிந்திச்சு பாருங்களேன். நம்ம தான் பேசிட்டு இருக்கிறோம்,
நம்ம தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். மற்ற மாதங்களை விட இந்த மாதிரி குழந்தைகளுக்கு துணி எடுக்க வேண்டாம் இஸ்லாம் சொல்லி இருக்கிறதா? பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறதா? கிடையவே கிடையாது. ஆனால் நாம என்ன பண்ணுவோம்? இந்த மாதத்தை உண்டு கழிக்கக்கூடிய மாதமாக ஏற்படுத்தி இருக்கிறோம். நிறைய பார்க்கல விசேஷம். மற்ற மாதங்களை விட இந்த ரமலான் மாதத்தில நோன்பு என்ற பேரில நாம் உண்ணக்கூடிய உணவை பட்டியலிட்டோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 2-3 மாத திங்கள் அந்த அளவுக்கு பட்டியலிடுவோம். பிரியாணி வேணும், குஸ்கா வேணும், நோன்பு திறக்கும் போது எப்படி எல்லாம் தெரியுங்களா? என்னப்படி இஃப்தார் நிகழ்வுன்னு வருவோம் பள்ளியில 2 கொட்டா கஞ்சியை குடிச்சிருவோம். நம்ம அங்க இருக்க பேரித்தம்பளம் எடுத்து லபக்கலப்பம் போட்டுருவோம். யாராவது கடைசியா வந்தாங்கன்னு பாய் அவரோட தட்டுல இருக்கு பாய் எடுத்துக்கங்க. நம்ம தட்டுல கொடுக்க மாட்டோம். நம்ம நிலை அப்படித்தான். நம்ம என்ன பண்ணுவோம்? எது எனக்கு பாய் அந்த தட்டுல உட்காருங்க. ஏன் உண்மை பக்கத்துல உட்காந்தா என்னவா? அவனே வேலை விஷயமா வர்றான், அங்க உட்காந்துக்குங்க. இவர் எப்பவுமே இதுல ஒரு வியாக்கியானம் பேசுவோம். நம்ம என்ன தெரியுமா? இவர் கடைசி எப்ப பார்த்தாலும் கடைசியத்தான் வருவார். அவர் எந்த நிலையில் இருக்கிற நம்மால் சொல்ல முடியுமா? வேண்டும் என்று அந்த நிலையில் இருந்தான்னு சொன்னா தவறு. ஆனால் நம்ம சொல்லுவோம் இதுவெல்லாம் நம்முடைய நோன்பை பாழாக்கக்கூடியது. வந்தாரா அதுக்கு உண்டான முயற்சி எடுக்கட்டும். அதே நேரத்தில் உணவு புரியுதுக்கா சொல்றேன். இஃப்தாரை முடிச்சு நேரம் டீ சாப்பிடுவோம். டீ சாப்பிட்டு நேரம் என்ன பண்ணுவோம்? வீட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கிறத கொஞ்சம் திங்குவோம் இருக்குங்களா? சில பேர் இருக்காங்க 10-10:30 மணிக்கு போய் சாப்பிடலாம். அங்க சாப்பிட்டுட்டு நேரம் பள்ளிக்கு வருவோம். சில பேர் பார்க்கலாம் அப்படி சாஞ்சு இப்படி ஒத்த கை வச்சு தூங்குவாங்க. என்னன்னு கேட்டா அப்பதான் சில பேர் விடுவாங்க. வர அப்போ இமாமத்தா நிற்கக்கூடிய பொறுப்பாளர்கள் என்னடா இது கத்து சவுண்டு பாக்குறமா இல்லையா? விட்ட 3 பல்ட்டி அடிச்சிருவாங்க. சில பேர் வாக்கலாம் அப்படி செவுத்துல அப்படியே சாஞ்சன்னு தொழுவாங்க, ஒத்த கை தொழுவாங்க. இல்ல இஸ்லாம் காணிச்சு தரல. உண்ணுங்க அன்பாளர்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த ரமலான் என்பது உண்ணக்கூடிய மாதமா நம்ம நினைத்திருக்கிறோம். கட்டுகளவு கிடையாது. இந்த ரமலானுடைய மாதம் குர்ஆனுடைய மாதம் என்று சொன்னாமே, இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் பத்ர் யுத்தக்களம் நடந்த மாதம். சிந்திச்சு பாருங்களேன். தனியா வரலாறு பேசணும். பத்ர் யுத்தக்களம் என்று சொல்லுகிறோமே, இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் நடந்தது. இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். நோன்பு வைத்துக் கொண்டு யுத்த களத்திலே போராடிய அவர்களுடைய ஈமான் எங்கே? நல்லா உண்டு விட்டு குட்டிக்கரம் அடிக்கக்கூடிய நம்மளுடைய ஈமான் எங்கே? சிந்திச்சு பாருங்களேன். உரசிய பார்க்க முடியாது. ஆனா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நியாயமும் நம்ம பேசுவோம். இதையெல்லாம் தவிர்த்து விட்டு ஒரு திட்டமிடுதல். எப்படி திட்டமிடுதல்? ஒரு பட்டியல் போடுங்க. போடாம யாருமே இல்லை. டூருக்கு போறதா இருந்தா 10 நாள் இந்த 1 மாசத்துக்கு முன்னாடியே ஒரு குழுவை ஏற்படுத்துவோம். ஏற்படுத்திட்டு டே இங்கெல்லாம் போறோம் பணத்தை கொண்டாடி வைப்போம். இது ரமலானுக்கு முன்னாடியே திட்டமிடணும். 1 மாதம் நான் லீவு அல்லது கடைசி 10 லீவு அல்லது என்னால் இயன்றவரை இரவு நேரத்தில் வந்து இபாதத்தில் ஈடுபடுகிறேன், இதுதான் கடைசி என்ற அடிப்படையிலே நம்மளுடைய திட்டமிடுதல் இருக்குமேயானால் நிச்சயமாக இந்த ரமலான் நம்முடைய அமல்கள் அழகாக்கப்படும். அதன் மூலமாக நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் இறங்கி வந்து கேட்கிறானே, அல்லாஹ் சொல்றான் அல்லவா, எனக்காக நோன்பு வைத்தவன் எங்கே? எனக்காக உண்ணாமல் இருந்தவன் எங்கே? அங்கே வா, இதோ உனக்காக சொர்க்கம் திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரையான் என்று சொல்லக்கூடிய அந்த வாசல் வழியில நோம்பாளி மட்டும்தான் செல்வார்கள், அனைவரும் செல்லுங்கள் என்று சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, அந்த வாசல் வேண்டும் என்று சொன்னால் இந்த ரமலானிலே திட்டமிட்டு செயல்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்தியவனாக முதல் ஜுமாவை நிறைவு செய்கிறேன். வாஹ்ரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. அன்பிக்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையின் அடிப்படையில வரக்கூடிய ரமலான் பெறக்கூடிய மக்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நாடினால் அந்த ரமலான் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக இன்னைக்கு சக்குடைய நாள் என்று தீர்மானித்திருக்கிறார்கள். பிறை தென்பட்டால் நிச்சயமாக தமிழகத்தில் எங்கு பிறை தென்பட்டால் நிச்சயமாக நம்ம என்ன பண்ணுவோம்? நாளைக்கு ரமலான் 1 என்று தீர்மானிப்போம். பிறை தென்படவில்லை என்று சொன்னால் அவருடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்திருக்கிறார். 2 வகையான ஹதீஸ்கள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இங்கு இருக்கக்கூடிய ஜமாத்தை பொறுத்தவரை தமிழகத்தில பிறை தென்படவில்லை என்று சொன்னால் நாளை என்ன பண்ணுவோம்? சௌபான் மாதத்தை 30 பூர்த்தி செய்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமை ரமலான் 1 தீர்மானிக்கப்படும். இது இஸ்லாம் காண்பித்து தந்த வழிமுறை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தந்த வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாளையோ அல்லது அடுத்த நாளோ இருக்கிறது. அந்த நாள் அடைவதற்கு அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, ஒரு சில விஷயங்களை சொல்லி நிறைவு செய்கிறேன்.
ஆரம்பத்தில் சொன்ன இஃப்தார் ஆகட்டும், இல்லை பள்ளியுடைய கஞ்சியினுடைய பொறுப்பாளராகட்டும், இது ஒரு ஆளு மட்டும் செய்யக்கூடிய பணிகள் அல்ல. ஒட்டுமொத்த எல்லாரும் சேர்ந்து ஒரு திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு பணி. அது தனியா என்ன பண்ணுவாங்க, ரமலானுடைய இரவு நேரத்தினுடைய நன்மைகளை குறித்து உங்களுக்கு எடுத்து சொல்வார்கள். இந்த நேரத்தில் கடைசியாக ஒரு திட்டமிடுதல் என்ன தெரியுங்களா? ஆடை என்று சொல்லக்கூடிய விஷயத்துல அதிகமா நம்ம கவனம் செலுத்தும். ஏன்னா புத்தாடை இல்லாமல் பெருநாளா நம்ம பேசுவோம். பிரியாணி இல்லாத பாயான்னு சொல்லுவாங்களா இல்லையா? புத்தாடை இல்லாத பெருநாளா? அப்படி புத்தாடை எடுக்கிறோம் என்று மனசுல நினைத்து வைத்து விட்டால் ஒரு துணி எக்ஸ்ட்ரா எடுத்துக்கங்க. யாருக்கு தெரியுமா? அனாதைகள், ஏழைகள், தெருவில் இருப்பார்கள் அல்லவா, அவர்களுக்கு ஒரு 500 ரூபா 300 ரூபா ஒரு ஆடை, அது கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி இருக்கிறதே, அதில் எண்ணற்ற மகிழ்ச்சி அன்பானவர்கள். அது எண்ணற்ற மகிழ்ச்சி. கேரளாவை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் நடந்துட்டு தான் இருக்கு. ஆடை இல்லாமல் பெருநாள் கொண்டாடுகிறார்களே, அவர்களுக்கு ஒரு ஆடை கொடுத்து உதவி செய்யுங்கள். பெருநாள் தினத்திலே அவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய பெற்றோர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் நம்மளுடைய பார்வை அவர்கள் விடட்டும். நிறைய பேர் பார்க்கலாம், நம்மளுடைய குடும்பத்தை மட்டுமே சிந்திப்பாங்க, பெற்றோர் விஷயத்திலே புறந்தள்ளி இருப்பார்கள். சமீபத்தில் சொல்லி நிறைவு செய்கிறேன். சமீபத்தில் 2-3 நாளைக்கு முன்னாடி இளைஞரத்தில் வந்தது. ஒரு வயதான தாய் ஒரு நிகழ்விலே பேசுகிறார். ஏற்கனவே பழைய செய்தி தான். இஸ்லாமியர்களை பொறுத்தவரை முதியோர் இல்லத்திலே தன்னுடைய பெற்றோரை விடக்கூடியவர்கள் குறைவு. அது நிறைய பரவிட்டு இருக்கு. இருந்தாலும் அந்த மாற்று மத பெண்மணி அங்கே முறையிடுகிறாள். எப்படி முறையிடுகிறார் என்று சொன்னால், என்னுடைய மகனை நான் நல்ல முறையில் வளர்த்திருந்தேன், ஆனால் கணவர் இறந்து விட்டார். இறந்து சென்ற பிறகு என்னை பார்க்க வேண்டிய என்னுடைய மகன் என்னை விட்டு விட்டு எங்கேயோ சென்று விட்டான். ஒரு டிவியில பேட்டி கொடுக்கு, எல்லாரும் அழுகிறாங்க. விட்டு விட்டான். நான் அவனை பல முறை தொடர்பு கொண்டு பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. எங்க இருக்கிறானே தெரியல. நான் தனியா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அந்த பெண்மணி, அந்த தாயார் முறையிடக்கூடிய ஒரு செய்தி என்ன தெரியுமா? தயவு செய்து நீங்கள் யாரும் உங்களுடைய பெற்றோரை கைவிட்டு விடாதீர்கள். இஸ்லாமியரை பொறுத்தவரை அந்த நிலை கிடையாது. ஒரு சில நபர்கள் தான் அந்த தவறு செய்துட்டு இருக்கிறாங்க. ஏன் இந்த நேரத்தை வலியுறுத்தி சொல்கிறேன் என்று சொன்னால், நமக்காக வாழ்ந்த பெற்றோரும் இருப்பார்கள், நமக்காக உழைத்த தாய் தந்தையர்கள் அங்கே இருப்பார்கள். அந்த நேரத்திலே அவருடைய தேவைகளை ஒரு ஆடை ஒன்று எக்ஸ்ட்ரா எடுத்து அவங்களுக்கும் கொடுத்து மகிழ்ச்சியோடு அவரிடத்தில் உரையாடி இந்த ரமலானை கழித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு இந்த ரமலான் பயனுள்ளதாக இருக்கு. குறிப்பாக பள்ளியில தொழுதால் நிறைய நன்மை இருக்கு. பள்ளியில ஏற்பாடு செய்யறாங்க தெரியுமா? இரவு நேரத்துல வீட்டுல போய் தனியா தொழ மாட்டாங்க. இரவு தொழுகை பிறகு தசகு தொழுகை பொறுத்தவரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை பள்ளியில தொழுதாங்க. இது கட்டாய கடமையாகி விடுமோ என்பதற்காக வீட்டுல நிறுத்தினாங்கன்னு நமக்கு தெரியும். ஏன் 10 மணிக்கு 8:30 மணிக்கு நம்ம இரவு தொழுகை வச்சிருக்கிறோம்? தொழ தெரியாத நிறைய பேர் இருப்பார்கள், ஆயத்துகள் மனனம் செய்யாத இருப்பார்கள். அவங்க தொழட்டும் என்பதற்காக ஒரு நல்ல ஒரு ஏற்பாடாகத்தான் நம்ம என்ன பண்றோம், பள்ளியில வச்சிருக்கிறோம். ஆனால் சரியான முறையை பொறுத்தவரை இரவு நேரத்துல எழுந்து தொழுவதுதான் அதிசயம் இருக்கிறது. ஆனால் நம்மளால செய்ய முடியாது. சில பேர் இருக்கிறாங்க, பாய் நைட் நான் போய் வீட்டுல போய் தொழுதுக்கிறேன். அது பொய், அது நிச்சயமா பொய், அது தவறு. அது யாருமே செய்ய மாட்டாங்க, ஒரு சில நபர்களை தவிர. ஆகவே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பள்ளியில் என்ன பண்ணுங்க, கடைத்தெருவை அலங்கரிப்பதை விட அல்லாவுடைய பள்ளியில இரவெல்லாம் தொழுது அல்லாவிடத்திலே அதிகமாக முறையிட்டு கூட்டுக்குழுவோடு நாம் செயல்பட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த உள்ளத்தில் இஹ்லாஸ் இருக்குமேயானால் நிச்சயமாக அல்லாஹ் அங்கீகரிப்பான். அப்படி அங்கீகரிக்கக்கூடிய ரமலானாக இந்த ரமலானை பயன்படுத்த வேண்டும். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இல்லை என்ற தீர்மானத்தோடு, இல்லை நெவர் முடிஞ்சிடும் இல்லையா, நான் இருக்க மாட்டேன் அல்லாஹ் நாடினால் தவிர என்ற சிந்தனையோடு இந்த ரமலானை நாம் பயன்படுத்தினோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த அரிய வாய்ப்பு இத்தோடு முடிய போகிறது என்ற சிந்தனையோடு நாம் செயல்பட்டோம் என்று சொன்னால் இந்த ரமலானில் முழு மூச்சாக கூலி நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் நிச்சயம் தருவான். அல்லாஹ் கஃபூராக இருக்கிறான், அவன் தரக்கூடியவனாக இருக்கிறான், எதை கேட்டால் தரக்கூடியவனாக இருக்கிறான். அவனிடத்தில் முறையிடுங்கள் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு விளக்கும் நினைவுபடுத்தியவனாக, ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக்க தஸ்ஸமியுல் அலீம் வத்துப் அலைனா இன்னக்க தவ்வாபுர் ரஹீம் ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபஃபிர் லனா துனூபனா வக்கினா அதாபன்னார் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனத வக்கினா அதாபன்னார் அல்லாஹ் அஜர்னி மினன்னார் அல்லாஹ் அஜர்னி மினன்னார் அல்லாஹ் அஜர்னி மினன்னார் வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.